வாங்கடா. இவன் கழுத்துல கட்டி இருக்க தாலி அறுத்தரிச்சிட்டு இவனை வண்டியில தூக்கி போடுறா. ஒண்ணுமே புரியல. என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க? தாலிய கழட்டா. கழட்டா தாலிய. டேய் புடிடா. அறுத்தறிடா. டேய் என்னடா சும்மா தள்ளிட்டு அடிக்கிறீங்க? அவனை தூக்கி உள்ள போடுறா. போடா அப்படி. மாப்ள அப்படி வா மாப்ள. டேய் வேண்டாம். டேய் விடுங்கடா. டேய் விடுங்கடா அவளை. வேண்டாம். டேய் விடுங்கடா. டேய் போங்கடா. டேய் தள்ளி போ. டேய் டேய் தள்ளி போ. டேய் என்னடா புடிடாடறல. தாலி அறுக்காத. ஏய் புடி விடுடா. டேய் சொல்றேன் டேய் விடாதீங்க அவங்கள. போடா. டேய் ஏய் விடுடா. டேய் புடா. ஏய் சார் சொல்றேன் எடுத்துக்கோ. போடா சார். என்ன நடக்குதுங்க? ஏன் சார் இன்னும் என்ன சார் நடக்கணும்? இந்த என் புள்ளைய அங்க இருந்து கடத்தி கொண்டு வந்து கட்டாய தாலி கட்டுறாங்க சார். தாலி அறுத்தறிஞ்சிட்டு இவங்க ரெண்டு பேரையும் முதல்ல பிரிச்சற போங்க சார். என்ன சொல்ற? சார் சத்தியமா அப்படி எல்லாம் கிடையாது சார். இவங்க யாரும் என்ன கடத்தவும் இல்ல, என்ன கட்டாயப்படுத்தவும் இல்ல. நானே இஷ்டப்பட்டு தான் தோ இவளை கல்யாணம் பண்ணிருக்கேன் சார். நீ என்னவா சொல்ற? ஆமா சார், இவர் சொல்றதா உண்மை. இவங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதனால வீட்டை விட்டு வெளியே வந்து இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சார் போய் சார், அவனும் போய் சார். இந்த ஃப்ராடுகாரி வீட்டுக்கு போனப்போ அவ என்ன சார் சொன்னா? கட்டாய கல்யாணம் பண்ற எண்ணமே எங்களுக்கு இல்லைன்னு சொன்னால. இப்ப என்ன நடந்திருக்கு? குடும்பம் அத்தனையும் கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க சார். அப்பதான் உண்மை வெளியே வரும். சார் சார் ப்ளீஸ், இவங்க யாரையும் கைது பண்ண நான் விட மாட்டேன் சார். நாங்க ரெண்டு பேர் மேஜர், நாங்க ரெண்டு பேர் இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்கோம். அது தப்புன்னு எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார். சாரி மிஸ்டர் கோதண்டம், இவங்க மேஜருங்கிறதுனால சட்டப்படி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. நடந்தது நடந்து போச்சு, இவங்கள மன்னிச்சு ஏத்துக்குங்க. ஆமாப்பா, நீங்க பிடிவாதமா எதிர்ப்பு தெரிவிச்சதுனால நாங்க வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. எங்களை மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எதிரிடா ஏண்டா அவ கழுத்துல தாலி கட்டி என் வீட்டுக்கு அவளை மருமகளா கூட்டிட்டு வருவ, அதை நான் ஏத்துக்கணுமா? அப்பா இத பார், இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு புள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்படம் இல்லடா. நான் என்ன கேடக்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் சொத்துல சல்லி காசு கூட உனக்கு கிடையாது. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. என்ன அபிராமி, ஏன் இப்படி சைலண்ட் ஆயிட்டா? வா போய் பார்க்கலாம் வா. அண்ணா வேண்டாம் அண்ணா, இனிமே தடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன அபிராமி இப்படி சொல்றீங்க? போலீஸ் கூட இருக்கு, வாங்க எல்லா உண்மையும் நான் சொல்றேன். இப்ப கூட பெரிய நாயகியை காப்பாத்தலாம், வாங்க. வேண்டாம், நம்ம திரும்பி போயிடலாம். அபிராமி, ரம்யா தான் உண்மை சொல்றேன்னு சொல்றாங்க. அண்ணன் தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. வாங்க அண்ணா. அபிராமி, அண்ணா வண்டி எடுங்க போலாம். ஏடா
நான் அவ்வளவு எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை நீ பண்ணிட்டேல, நீ உருப்பட மாட்டாய்டா. பெத்தவ வயிறு எரிஞ்சு சொல்றா, நீங்க 2 பேரும் உருப்படவே மாட்டீங்களா? மாப்பிள்ள இதுக்கு தான் சொன்ன கேட்டீங்களா? ஐயா சம்மந்தி நம்ம பிள்ளைங்கள நாமளே சபிக்கலாமா? புதுசா கல்யாணம் ஆகி வாழ்க்கை ஆரம்பிக்க போறவங்களா சபிச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது சம்மந்தி. நீ பேசாதடி. தெருவுல இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த நீ ஜெயிச்சிட்டோங்கிற திமிருல பேசிக்கிட்டு இருக்கியா? என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேல. இவங்க எப்படி நிம்மதியா வாழ்றாங்கறத நான் பாக்குறேன். உங்க குடும்பம் எப்படி வாழ போகுதுங்கறத நானும் பாக்குறேன். இனிமே தாடி இந்த கோதண்டத்தோட ருத்ரநாடகத்தை நீங்க பார்க்க போறீங்க. பாப்பீங்கடி. சம்மந்தி மாப்பிள்ள ஐயோ பிரியநாயகி, நீ வருத்தப்படாத பிரியநாயகி. அவர் ஏதோ வருத்தத்துல அப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு. அதுவாது பிரியநாயகி. விடுமா பெரியநாயகி. என்னம்மா அபிராமி இது? ரம்யா கிடைச்சிட்டா, அவளோட சைபர் கிரைம் போலீஸ்க்கு போறேன்னு போன் பண்ணி சொன்னேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு பார்த்தா அந்த அயோக்கியம் பிரகாஷ் பெரிய நாய்க்கு தாலி கட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்ற. என்ன நடந்துச்சு சொல்லு. அப்பா நான் சொல்றேன்ப்பா. ரம்யா கிடைச்சிட்டதா அபிராமி எனக்கு போன் பண்ணி வர சொன்னா. நானும் போனேன். அங்க 3 பேரும் ஆட்டோல முதல்ல போலீஸ்க்கு தான் போனோம். அப்பதான் மாப்பிள்ளையோட கடைசி தங்கச்சி மல்லிகை எங்களுக்கு போன் பண்ணா. அப்பதான் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சது. என்னம்மா அபிராமி, தாலி கட்டியிருந்தாலும் அந்த அயோக்கியம் பிரகாஷ பத்தி நீ நிரூபிச்சிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா உன் வாழ்க்கை சரியா இருந்திருக்குமேமா. என் வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்சிரும்பா. ஆனா பெரிய நாயகியோட வாழ்க்கை அவசரப்பட்டு தாலி கட்டிட்டது அவளோட தப்பு. அதுக்காக நீ உன் வாழ்க்கை இழக்கணுமா? இல்லம்மா, எனக்கு என் வாழ்க்கைன்னு சுயநலமா நினைக்க தோணல. ரம்யா கூட இப்போ நான் போலீஸ்ல எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்னு தான் சொன்னான். ஆனா தாலி கட்டினதுக்கு அப்புறமா சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால பாதிக்கப்பட போறது பெரிய நாயகி தானே. ஏற்கனவே பிரகாஷ் கிடைக்க மாட்டானோன்ற சந்தேகத்துல தற்கொலை வரைக்கும் போனவ. இப்ப அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சா மறுபடியும் அவ அந்த முடிவு தானே எடுப்பா. அதுக்கு நான் காரணமா இருக்கலாமா? நீ 1000 சொல்லுமா, என்னால அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. பிரகாஷ பத்தி நீ சொல்லி இருக்கணும், அதை உண்மையை நிரூபிச்சு தான் ஆயிருக்கணும். அப்படி சொல்லி இருந்தா அந்த ரம்யாவுக்காவது நியாயம் கிடைச்சிருக்குமா? இல்லப்பா, பிரகாஷ் எந்த சூழ்நிலையிலும் ரம்யா ஏத்துக்க தயாரா இல்ல. அவ வயித்துல வளரத அவமான சின்னமா நினைக்கிறா. அத கலைச்சிட்டு இனிமே புது வாழ்க்கை வாழ போறேங்கிறா. இனிமே பிரகாஷ் மூஞ்சிலேயே முழிக்க போறது இல்லைன்னு உறுதியா சொல்லிட்டு போயிட்டா. அது எப்படி அபிராமி? மத்தவங்களோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினைக்கிற நீ உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறியே. அத்த, நீங்களாவது அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க அத்த. கேட்டியா? அவ சொல்றத கேட்டியா? மத்தவங்க வாழ்க்கையோட உன் வாழ்க்கைய சேர்த்து யோசிச்சிருக்கணும். பெரிய நாயகியோட கல்யாணத்துக்கு பணம் கொடுக்க மனசு இல்லாம தான் நீ பிரகாஷ் மேல அபாண்டமா பழி போடுறேன்னு சொன்னாங்கல்ல. அத காரணமா வச்சுதானே உன்னை வாழ விட்டு எங்க கொண்டு வந்து விட்டாங்க. அதெல்லாம் தப்புன்னு நீ புரிய வச்சிருக்க வேண்டாமா? அம்மா, புரிய வச்சிருந்தா மறுபடியும் நான் மருமகளா ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்பவும் அவங்க என்ன ஏத்துக்க மாட்டாங்கம்மா. அது எப்படிமா? அது எப்படி? உன் மேல இருக்கிற பழி தீர்ந்ததும் அவங்க உன்னை ஏத்துட்டு தானே ஆகணும். எப்படிப்பா? தாலி ஏறின மறு நிமிஷமே பெத்த பொண்ணு வாழ வெட்டியானா அதுக்கு காரணமா இருந்த மருமகளை எப்படிப்பா அவங்க மறுபடியும் ஏத்துக்க முடியும்? நல்லதோ கெட்டதோ பெரிய நாயகி கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இனிமே அவளே சொன்ன மாதிரி பிரகாஷ திருத்தி நல்லவன் ஆக்க வேண்டியது அவளோட பொறுப்பு. அதை செய்யட்டும் தான் நான் விட்டுட்டு வந்தேன். இதனால கைவிட்டு போறது உன் வாழ்க்கை தான்றது இப்ப கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஏன் புரியல? நல்லாவே புரியுதுமா. அப்புறம் என்னடி, இப்பவே கிளம்பு. மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் எல்லா உண்மையை சொல்லி உன்னை நாங்க அங்க சேர்த்து வச்சுட்டு வந்துடுறோம். கரெக்ட்டா சொன்னமா. டேய் நட போலாமா, வா. அப்பா அவசரப்படாதீங்கப்பா.
பெரிய நாயகி கல்யாணத்துக்கு பிரச்சனை வரும் தானே என்ன ஒதுக்கி வச்சாங்க. இப்பதான் கல்யாணமே முடிஞ்சு போச்சு மாமா. இனிமே அவங்களா வந்து கூப்பிட்டோம். அப்ப நான் போறேன். அபிராமி, வீம்பு பண்ற விஷயம் இல்லம்மா இது. அம்மா நான் வீம்பு பண்ணலம்மா, காத்திருக்கேன்னு சொல்றேன். என் மேல அளவு கடந்து பெரிய வச்சிருந்ததுனால தானே அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விஷம் குடிக்கிற அளவுக்கு போனாரு. அவரே மூஞ்சல இனி முடிக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதை வச்சு நான் அங்க போவேன்? உண்மையை சொன்னா பெரிய நாயகிக்கு பாதிப்பு, சொல்லலனா ஏன் வாழ்க்கைக்கு பாதிப்பு. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? அவங்க மனசு மாறணும்னு நான் காத்திருக்க தானே முடியும். அப்படி காத்திருந்தா அவங்க மனசு மாறுமா? காலம் எல்லாத்தையும் மாத்துமா. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஐயோ பெரிய நாயகி, அடியே வாடி. ஏப்பா நீ மீன் எடைய போட்டு பையில வைப்பா வரேன். அடப்பாவீங்களா, இப்படி வந்துட்டாங்க? வா பெரிய நாயகி, வாங்க தம்பி, வாக்கா. வாங்க வாங்க வாங்க. என்னடி பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? போய் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வா போ. அப்படியே மனக்கோலத்துல பார்த்தோன்னா தகச்சு போய் நின்னுட்டா. நம்பவே முடியல. பாத்தீங்களாடி இந்த அதிசயத்தை? சிவகாமி சொல்லாம கொல்லாம அவன் மகளுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்திருக்கா. திடீர்னு இவ வந்து நிக்கிறத பார்த்தா அண்ணன் போன ரூட்ல தங்கச்சியும் போய் திடீர் கல்யாணம் பண்ணிருப்பாப்புல இருக்கு. சும்மாவா சொன்னாங்க? முன்னெடுத்து போன வழியில தான் பின்னெடுத்தும் போகும்னு. பாரு, தெருவோரத்துல இட்லி கடை போட்டிருக்காளே, 3 பொண்ணுங்களை எப்படி கரையேத்துவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சரியான வழிய கண்டுபிடிச்சிட்டாளே. அவ சாமர்த்தியம் யாருக்குடி வரும்? அதானே. வாய மூடுங்கடி. நானே என் பொண்ணு கல்யாணத்தை ஊர் மெச்ச நடத்த முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி வாய்க்கூசம் பேசுறீங்க? சும்மா பேசாத. ஊர் மெச்ச கல்யாணம் பண்ணணும்னா நகை போடணும்ல, அது இல்லாம தானே இப்படி பண்ண. சும்மா சொல்லக்கூடாது. உன் பொண்ணுக்கு பிடிச்சாலும் புளியங்கம்பா தான் பிடிச்சிருக்க. அப்படியே இதே வழியில மீதி 2 பொண்ணுங்களையும் கரையேத்துடு. போதும் நிறுத்தி. காஞ்ச வலைய பார்த்து குருத்தோலை சிரிச்ச மாதிரி உங்க முதல்ல இருக்கிற அழுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க மட்டும் என்ன வீட்டுல மலைமலையா நகைய குவிச்சு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பொண்ணுங்க இருக்காங்கல்ல, நாளைக்கு எப்படி கல்யாணம் பண்ண போறேன் நான் பார்க்க தாண்டி போறேன். உள்ள சொன்னா உங்களுக்கு ஏன் பொத்துக்கிட்டு வருது? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாண்டி, உங்க வேலையை பார்த்துட்டு போங்கடி. போங்கடி சொல்றேன்ல. ஐயா ரொம்ப தான் பண்ணாத. போலாம். வந்துட்டாளுங்க. நீங்க வாங்க தம்பி, நீ வாமா. ஏன் இன்னுமாடி ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வரல? ஏய் பெரிய நாயகி, நீ எதுக்கு இப்ப கண் கலங்குற? கல்யாண பொண்ணு அழக்கூடாது, அவளுக்கு இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பாளுங்க. அக்கா நீ எதையும் போட்டு மனசுல வருத்தப்படாதக்கா. வேதனை படுறவங்களோட வலி வேடிக்கை பாக்குறவங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? கொண்ட இந்த
இந்தா இதை கொண்டு வாசல கூட்டிட்டு வா. வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா. வாங்க மாப்பிள்ள. அக்கா, பொண்ணு மாப்பிள்ளைய போய் அவங்க அப்பா போட்டோ கிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லுக்கா. போமா. வாங்க மாப்பிள்ள. பெரிய நாயகி, அம்மா காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இருங்க. எல்லாம் தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அப்படியே கண் கலங்குற. சுகந்தி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்கணும், ரெடி பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வா. நீயும் கூட போமா. கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளை கூட்டு போய் உட்கார வைப்பா. வாங்க மாப்பிள்ள, உட்காந்து பேசுவோம். அக்கா, வீட்டுல எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குக்கா. நான் போய் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டு உடனே வந்துடுறேன். வரேன்க்கா. அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோம் நாங்க 2 பேரும். நீங்க யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, இதுல என்ன இருக்கு? சுகந்தி, மா சீக்கிரமா பாலும் பழமும் எடுத்துட்டு வாமா. கொண்டு வரேம்மா. அத்தை, சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் கிளம்புறோம். கிளம்புறீங்கன்னா எங்க போறீங்க? வேற ஒரு வீட்டை பார்த்து தனி கொடுத்துன போறோம் அத்தை.